Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. இந்தியாவின் பழம்பெரும் இயக்குனரான சத்யஜித் ரேவின் மூதாதையர் வீட்டை இடிக்க வங்கதேச அரசு திட்டமிட்ட நிலையில் அதை பராமரிப்பதற்கு தேவையான செலவை ஏற்க இந்திய அரசு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பிறந்தவர் சத்யஜித் ரே. திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். 36 படங்களை இயக்கிய அவர் இந்தியாவின் முக்கியமான திரைப்பிரபலமாக கருதப்படுகிறார். அவரது தாத்தா உபேந்திரா கிஷோர் ரே என்பவரும் முக்கிய எழுத்தாளர் ஆவார். அவருக்கு சொந்தமான வீடு வங்கதேசத்தின் ஹோரி கிஷோர் ராய் சௌத்ரி சாலையில் இருக்கிறது. ஆனால் முறையாக பராமரிப்பு இல்லாததால் வீடு பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் அந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு வேறு கட்டிடத்தை கட்ட அந்நாட்டு அரசு முடிவு செய்தது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி கூறியிருந்தார். வங்க கலாச்சாரத்தின் முக்கியமான தூண்களில் ஒன்றாக ரே குடும்பம் இருக்கிறது எனவும் வங்க கலாச்சாரத்துடன் அந்த கட்டிடத்திற்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது என்றும் மமதா பானர்ஜி தெரிவித்தார். இந்நிலையில் அந்த கட்டிடத்தின் பராமரிப்பு செலவை ஏற்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சத்யஜித் ரேவின் மூதாதையர் சொத்தை பாதுகாக்க வங்கதேச அரசுடன் இணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருக்கிறது. இப்போது வங்கதேச அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த இடமானது பராமரிப்பு இன்றி காணப்படுகிறது. வங்க கலாச்சார எழுச்சி ரே குடும்பத்தின் பங்களிப்பை கருத்தில் கொண்டு அந்த கட்டிடத்தை புதுப்பிக்கவும் அங்கு அருங்காட்சியகத்தை அமைக்கவும் இந்திய அரசு விரும்புகிறது என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது.